மதர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எங்கெங்கோ தேடியும் காணாத கடவுளை உலகம் ஒதுக்கிவிட்ட மனித தன்மையில், உண்மையில், அன்பில், நீதியில் தேடுவோம் இறைவா உன்னை தேடி தேடி. இறை தேடலோடு இயேசு கிறிஸ்து இன்று பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக 2025 அவருக்கு வயது. இந்த வயதினுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஆங்கிலத்திலே அற்புதமாக சொல்வார்கள், ரெஸ்ட், ரிவைவ் அண்ட் reconcile. ஓய்வு, மறு சீரமைப்பு, ஒன்றிப்பு. இது இருந்தால்தான் இந்த அற்புதமான ஜூபிலி ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் விண்ணை கண்டேன், வியப்பு கொண்டேன், மண்ணை கண்டேன், மதிப்பு கொண்டேன், காற்றை கண்டேன், கற்றுக்கொண்டேன், நிலவை கண்டேன், நிம்மதி கொண்டேன், நாயை கண்டேன், நன்றி கொண்டேன். இறைவா, நான் உன்னை கண்டேன், அதில் என்னை கொண்டேன் என்ற உணர்வுதான் நமக்கு வேண்டும். இறையாட்சி பேரியக்கத்தின் தலைவராக இருக்கிற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து சேஞ்ச் ஆஃப் த பாரடைம் என்று சொல்வார்கள். வழக்கமாக நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்படும்? ஏழைகளுக்கு நற்செய்தி என்று சொல்லுகின்ற பொழுதே அவர் தன்னுடைய கொள்கை திரட்டிலிருந்து சற்று மாறுபட்டு வித்தியாசமான இறையாட்சி பேரியக்கத்தின் தலைவராக இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். இந்த யூபிலி ஆண்டினுடைய தாக்கம், அழுத்தம், ஆழம், இந்த புரிந்துணர்வு எதில் இருக்கிறது என்று சொன்னால், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், இவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்வு தர வேண்டும் என்பதற்காக வான வில்லிலிருந்து கொஞ்சம் வண்ணம் கொடு, வாழ்வதற்கு சில நெஞ்சங்களுக்கு எண்ணம் கொடு இறைவா என்ற உணர்வோடு தான் நான் போக வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த முரண்பாட்டு வாழ்க்கையில் பல்லிருக்கும் சீப்புகள் கடிப்பதில்லை, பல்லில்லாத செருப்புகள் கடிக்கின்றன. கையிருக்கும் நாற்காலிகள் ஓடுவதில்லை, ஆனால் கையில்லாத கடிகாரங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. காலிருக்கும் கட்டிகள் ஓடுவதில்லை, ஆனால் காடில்லாத கடிகாரங்கள் ஓடுகின்றன. கொம்பிருக்கும் மாடுகள் முட்டுவதில்லை, ஆனால் கொம்பில்லாத எழுத்துகள் முட்டிக்கொண்டே இருக்கும். படியிருக்கும் ஏணிகள் ஏறுவதில்லை, படியில்லாத விலைவாசிகள் மட்டும் ஏறிக்கொண்டே இருக்கும் என்ற வித்தியாசமான உலகத்தில் நீங்களும் நானும் இந்த யூபிலி ஆண்டை கொண்டு போகிறோம் என்று சொன்னால், இந்த அழுத்தத்தையும், இந்த ஆழத்தையும், இந்த அகலத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆக ஒன்றிப்பு, ஒருங்கிணைப்பு, ஒப்புரவு என்ற உணர்வில் நாம் சென்றால்தான் இயேசுவை இந்த யூபிலி ஆண்டிலாவது நாம் இனம் கொண்டு கொள்ள முடியும் என்பதை சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான மொழியை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆக என் வாழ்வில் பூமரத்து நிழல் இல்லை, பொன்னி நதி பாட்டு இல்லை, சந்தன காற்று இல்லை, செந்தமிழ் ஊற்று இல்லை, கை என்றால் கவிதை பிறக்கவில்லை, விரல் என்றால் வீணை பிறக்கவில்லை. ஆனால் இறைவா, நீ இருந்தாய், உன் நிழல் இருந்தது, உன் அருள் இருந்தது, உன் அன்பு மட்டுமே இருந்தது என்ற உணர்வை தருகிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த அதிகார மையத்திலிருந்து ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அன்னை தெரேசா இறந்து விண்ணகத்திற்கு போனதாக ஒரு கற்பனை. விண்ணகத்து சாவியை வைத்திருந்த ராயப்பர், அம்மா வாருங்கள் உள்ளே என்று சொன்ன பொழுது, வெயிட், நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லி ராயப்பரை கேட்கிறார்கள். அன்னை தெரேசா, இங்கே அனாதைகள் இருக்கிறார்களா? இல்லை. இங்கே கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? இல்லை. விளிம்புநிலை மக்கள் இருக்கிறார்களா? இல்லை. அப்படி என்றால் எனக்கு இங்கு வேலை இல்லை, ஆக மறுபடியும் என்னை மண்ணகத்திற்கு அனுப்புங்கள், அங்கேதான் என்னுடைய வேலை. அன்னை தெரேசா கணக்கு பார்க்காமல் கழனிக்கு வந்த இந்த கனமழை என்பதை நினைத்து பார்க்கிறோம். ஆக பூமி எல்லாம் புல் முளைத்து பூ பூத்து நிக்குதடா, பூரிப்பான செய்தி ஒன்றை பூமிக்கெல்லாம் சொல்லுதடா, என்னை போன்ற வாழ்வு என்று எண்ணிக்கொள்ள சொல்லுதடா, இயேசு வந்து சொன்னது ஏற்றுக்கொள்ள வேணுமடா, மனிதன் பெரும் மகிமையெல்லாம் மங்கி போகும் எழுதடா, மங்கி போகும் பெருமையெல்லாம் மனதில் கொள்ள வேணாமடா, காணும் இடம் புல்லை வைத்து கர்த்தர் சொல்லும் பாடமடா, கணக்கு போட்டு பார்த்து விட்டால் காணும் புல் நம்பிலடா, இடறிவிட்டால் வீழ்ந்து போகும் இருக்கும் உயிர் தானேயடா, எப்படிப்பட்ட வாழ்வுக்கு இருமாப்பு என்னவடா என்ற உணர்வோடு அன்னையாய், தந்தையாய், தோழனாய், வாழ்வு நடத்தும் தெய்வம் நம் இயேசு தெய்வம் என்ற உணர்வோடு இந்த யூபிலி ஆண்டை அர்த்தமுள்ளதாக கொண்டாட வேண்டும் என்பது நம்முடைய பேரவா. ஏனென்றால் சாராய சாம்ராஜ்யத்தை சமத்துவமாய் வளர்த்தாச்சு, படிக்காத அமைச்சருக்கு பட்டங்கள் கொடுத்தாச்சு, பல்லில்லா குழந்தைக்கு பல்பொடி கொடுத்தாச்சு, படித்திட்ட வாலிபரை படியேற விட்டாச்சு,
உத்தமனா காட்டுவதற்கு உண்ணாமிருதம் இருந்தாச்சு. ஆனால் உருப்படியான காரியம், ஏழைகளை, சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்டவர்களை, விளிம்பினரை மக்களை இறைவனிடம் கொண்டு வர வேண்டும் என்றால் அவருடைய உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுத்து வாழுகின்ற மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் தர வேண்டும் என்பது ஒரு சாதாரண அருட்பணியாளராக இந்த மாதா டிவி அல்லது மதர் டிவி வழியாக உங்களிடம் ஒரு அன்பு வேண்டுகோளை விடுத்து, என் வாழ்வில் பூமரத்து நிழல் இல்லை, பொன்னி நதி பாட்டு இல்லை, சந்தன காற்று இல்லை, செந்தமிழ் ஊற்று இல்லை, கையென்றால் கவிதை பிறக்கவில்லை, விரலென்றால் வீணை பிறக்கவில்லை, ஆனால் இறைவா நீ இருக்கிறாய் என்ற உணர்வோடும் உறவோடும் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லி அர்த்தமுள்ள யூபிலி 2025 கொண்டாட வேண்டும், கொண்டாடி நிறைவடைய வேண்டும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளை விடுக்கிறேன். நன்றி.